இட்லி மாவு தேர்ந்துருச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. மசாலா சேமியா சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போது எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. அட்டகாசமான டேஸ்ட்டுங்க. இது வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது ரொம்ப ஈஸிங்க. ஒரு 4 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இதை பாருங்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். பசங்க ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு சுட சுட நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா மேகின்னு சொல்லி அவங்கள சாப்பிட வச்சிடலாம். இது சேமியா தாங்க. சாதாரண கடையில் விற்கிற சேமியா தான் நான் வாங்கி பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. மேகின்னா எல்லாத்துக்குமே பிடிக்குது பார்த்திங்களா பசங்களுக்கெல்லாம். அதனால் மேகி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்கள சாப்பிட வச்சிடலாம். மேகி மசாலா நான் சேர்க்கவே இல்லைங்க. பாருங்கள், இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு சேர்த்துட்டு அது பொரிஞ்சொன்னேவும் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி 2 தக்காளி, சின்ன தக்காளினா 2, பெருசுன்னா 1, பெரிய வெங்காயம் 1 சேர்த்துட்டு நல்லா வதக்குன்னு வதக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், டக்குன்னு நம்மளுக்கு இட்லி மாவு தீர்ந்து போயிடும். சரி, நம்மளுக்கு டிஃபன் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவே வேண்டியதில்லை. இப்படி ஒன்று செஞ்சிடலாங்க. சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு நம்ம சுட சுட செஞ்சு கொடுக்கலாம். ஆச்சி வறுத்த சேமியா தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 கப்பு சேமியா எடுத்திருக்கேன் நான். அளவுக்கு 2 கப் சேமியா. தண்ணி 2 டம்ளரு. 2 கப்பு சேமியாவுக்கு 2 டம்ளர், அவ்வளோதாங்க. தண்ணி அளவு கூட்டு குறைச்சி ஊற்றிடாதீங்க. இந்த அளவில் ஊற்றுங்க. சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு சூப்பராக வரும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, 3 சேர்த்துக்கலாங்க. 3 தாங்க நான் சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு 1/4 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூனு சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி கொதிக்குது பாருங்கள். இப்போ வறுத்த சேமியாவை இது கூட சேர்த்துடலாங்க. இது தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாங்க. இந்த சேமியா பாருங்கள், சேமியா போட்டோன்னேவும் 2 நிமிஷம் தாங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு 2 நிமிஷம், சேமியா கிண்டுறதுக்கு 2 நிமிஷம், மொத்தம் 4 நிமிஷத்தில் நம்மளுக்கு டிஃபன் ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதேவும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தேடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். அடுப்பணலை நான் குறைச்சி வச்சுருந்தேன். கூட்டி வச்சிங்கன்னா 1 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். சேமியா வேகணும் பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் குறைச்சி வச்சுருந்தேன். நல்லா கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுத்தீங்கன்னாக்கா அந்த மசாலா உப்பு எல்லாம் சேமியாவில் எல்லா இடத்துலையும் ஒரே ஈவனாக நம்மளுக்கு படுங்க.